ராமநாதபுரம் MSK நகர் பகுதியில் உள்ள முத்துமுருகன் என்பவரின் வீட்டிற்கு மதுரையிலிருந்து நேற்று இரவு அவரது மகளும் 5 வயதான 2 பேத்திகளும் விடுமுறைக்காக வந்துள்ளனர். தாத்தா, பாட்டி, மகள் செல்வி, இரட்டையர்களான பேத்திகள் நித்திகா மற்றும் சாய் தீப்தி ஆகியோர் இரவு சாப்பிட்டுவிட்டு உறங்கியுள்ளனர். விடிந்ததும் எழுந்து பார்த்த குடும்பத்தினர் சாய் தீப்தி அருகில் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்த நிலையில் சிறுமி எங்கும் காண கிடைக்காததால் ராமநாதபுரம் நகர் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து வந்த காவல்துறையினர் முத்து முருகன் வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் உள்ள கிணற்றிலிருந்து சாய் தீப்தியை சடலமாக கண்டெடுத்த நிலையில் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். அதில் சிறுமியின் உடலில் காயங்களோ பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதற்கான அடையாளங்களோ ஏதும் இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. 4 அடுக்கு உரைகள் வெளியில் தெரிந்தபடி அமைக்கப்பட்டுள்ள கிணற்றில் சிறுமி தாமாகச் சென்று விழுந்திருக்க வாய்ப்பில்லை என்று தெரிவிக்கப்படும் நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் சிறுமியின் தாய்மாமா, அவர் மனைவி, அந்த பகுதியில் வசித்து வரும் சிலர், வேலை பார்த்து வரும் வடமாநிலத்தவர்கள் உள்ளிட்டவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுமியின் இறப்பிற்கான காரணத்தை கண்டறியும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள CCTV காட்சிகளிலும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். விடுமுறைக்காக தாத்தா வீட்டிற்கு வந்து தூங்கிக் கொண்டிருந்த போது 5 வயது சிறுமி பக்கத்து வீட்டு கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவத்தின் பின்னணியில் உள்ள மர்மத்தை விரைந்து கண்டறிய வேண்டும் என அப்பகுதிவாசிகள் வலியுறுத்தியுள்ளனர்.